கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரம் கர்த்தர் நம்மளை பார்க்கணும், நம்மளுக்கு உதவி செய்யணும், நம்ம கூட வரணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நம்மிடத்துல நீதி இருக்கணும். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். மோசே பாருங்க, கொஞ்சம் நீதி இருந்துச்சு, அதனால பயன்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதை எடுத்துக்கிடுங்க. ஆட்டை சிங்கங்களின் வாய்க்கும் கரடிகளுடைய வாய்க்கும் தப்பு வைத்தார். கொஞ்சம் நீதி இருந்துச்சு, ஆட்டை பிடிக்கிறதே என்று சொல்லி ராஜாங்கத்தை கொடுத்தார். இப்படி அதே போல கிதியோனை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் கோதுமையை போரடித்தான், பாதுகாத்து வைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதி நியாயத்தின் மேல் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். இந்த பூமியில், இந்த பொல்லாத உலகத்தில், பாவ நிறைஞ்ச உலகத்தில், அக்கிரம நிறைஞ்ச உலகத்தில் தனக்கென்று சொத்துக்களை சேர்க்கிற ஆஸ்தியாய் அந்தஸ்தாய் போகிற இந்த ஜனத்தில் கொஞ்சமோண்டு ஜனம் ஆண்டவரை நேசித்து ஜனங்களுக்காக நல்ல காரியங்களை நாம் செய்யும்போது, என்னுடைய பிள்ளைகளை நம்மளை ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணலாம், ஆனால் அதே வியாபாரத்தை நம்ம நீதியாக பண்ணும்போது நம்ம வியாபாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பேர் வேலை செய்யலாம், வேலை செய்து கொண்டே இருக்கலாம், ஆனால் நாம் அதில் கொஞ்சம் நீதி நியாயமாக இருக்கும்போது அதை நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறார். உண்மையாக இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஊழியமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மை இல்லவனை உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் நீதியுள்ளவர், அவர்கிட்ட அநியாயம் பரிதாளம் செல்லாது, ஏமாற்ற முடியாது, அவரை வஞ்சிக்க முடியாது, அவரிடத்துல பொய் சொல்ல முடியாது, சொன்னால் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிச்சுக்கிடுங்க. நீதியின் மேல் பிரியப்படுவார். இப்போ நீதியாக நடந்தால் அவர் சந்தோஷப்படுவார். சரியா? நம்ம அப்படி நடக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வசனத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி வருகிறே நன்றி. நாங்களே எங்கள் வாழ்நாளெல்லாம் உடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.